திருவோட பாட்டி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திரு வந்தோடனே கல்யாண விஷயத்த பேசணுன்றதுக்காக அவங்க சின்ன பொண்ணோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக திரு வராரு. வந்தோடனே உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கும் காஞ்சனாவோட பொண்ணு ஸ்ரீக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணதான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்ல, யாரை கேட்டு பாட்டி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி, ஏன்ப்பா எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி அது என்னோடய வாழ்க்கை பாட்டி, நான் தானே சொல்லணும். இல்லைப்பா நான் வாக்கு கொடுத்துட்டேன், உன்னால தான் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குடும்ப ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா. இப்போது அவங்க பொண்ணை வந்துட்டு இந்த வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம கூட அவங்க சேர்கிற நேரத்தில் இப்படி பண்ணாதப்பான்னு சொல்கிறாங்க. பாட்டி அது என்னோடய வாழ்க்கை பாட்டி, நான் வேறு ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு நானும் 3 வருஷமாக காதலிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு எழுந்து. இதனால் அப்செட் ஆகிடுறாங்க அவங்க அம்மாவுமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரூமில் போய் திரு டென்ஷனாக கோவமாக இருக்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியும்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தை வந்து ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்கப்பா, நீ கொஞ்சம் யோசிக்கலாம்லன்னு அவங்க அம்மா சொல்லம்மா, கண்டிப்பாக முடியாதுமா, நான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்து மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இங்கே காஞ்சனா வீட்டுக்கு அவங்க பொண்ணு வந்து தேடிட்டு வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு வேறு யாரும் இல்லை, திரு லவ் பண்ணுற அதே திவ்யா தாங்க. வீட்டில் ஸ்ரீனும் கூப்பிட்றாங்க, திவ்யானும் கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களே தான் ஏமாற்றி வர வச்சுருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நீ ரெடி ஆகிட்டு வா, அவனுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ஒரு பக்கம். இங்கே லக்ஷ்மி அவங்க பாட்டியை வந்துட்டு கோயிலில் போயிட்டு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்போ அங்கே வந்திருக்க ஒரு சாமியார் வந்துட்டு லக்ஷ்மியை வந்துட்டு வாழ்த்துறாங்க. அப்புறமா பத்திரிக்கையை வந்துட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த பத்திரிக்கையை அவர் பார்த்தோன்னே திரு ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. உன்னோட லீலையே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு இது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட பெரியம்மா வந்துட்டு அவங்க தம்பியை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் சுற்றி நீ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கே ஃபோன் பண்ணிட்டா, லக்ஷ்மி தான் ஃபோனை எடுத்தா, உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. நல்ல வேலை லக்ஷ்மிக்கிட்ட வந்து ஃபோனை வாங்கி நான் கேட்டேன், அதனால் ஆச்சு. லக்ஷ்மி கேட்டுருந்தா இந்த கல்யாணம் அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. வேறு ஒரு பையனை போலியாக செட் பண்ணி கடைசி நேரத்தில் அந்த பையன் வரலன்னு சொல்லிட்டு இன்னும் அவள் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறது தான் நம்ம பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு கரெக்டாக அவங்க மருமக வந்துட்டு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு இவங்க வெளியே வந்தோன்னே நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னா உங்கள் கையில் இருக்கிற வளையல் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு கழட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் அதெல்லாம் கேட்டுறான். அவங்களோட பையன் பேரன் வந்து கேட்டுறாங்க, உங்களுக்கெல்லாம் இதுவே இல்லையா, லக்ஷ்மி உங்களுக்கு எவ்வளோ இதுவாக நினச்சிட்டு இருக்கா, நீங்கள் எனக்குன்னா வாழ்க்கை கிடைக்காது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவமாக பேசியிருக்கேன். பாட்டியும் லக்ஷ்மியும் வரட்டும் எல்லா உண்மையும் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வேணான்னுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அந்த குட்டி பையனை? லக்ஷ்மிக்கு அவங்க பாட்டிக்கு உண்மை தெரிய வருமா என்ன எதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.